கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வழிகளை எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ள வேண்டுமா? வழிகள் என்றால் நாம் போகிற வழி மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மளுடைய நடக்கிற பாதைகள் மாத்திரமல்ல, நாம் யோசிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் அப்படி ஒரு ஆலோசனை சொல்றார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர்தான் எல்லாவற்றையும் நமக்கு பாதைகளை செவைப்படுத்த முடியும். கரடு முரடான பாதைகள், கோணலான பாதைகள், கோணலான வாழ்க்கை, பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அதனால அவரே நீங்க நினைச்சுக்கிட்டு இருங்க என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நினைத்து கொள்ள வேண்டும். வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரத்துல நம்ம பிரச்சனையே யோசிக்கிறோம், எதிர்காலத்தையே நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம், திகைத்து கொண்டிருக்கிறோம். வேதம் நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. உன் வழிகள் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள். ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் கைவிட மாட்டார். இஸ்ரவேலை நான் எப்படி உன்னை கைவிடுவேன், இப்ராஹிமை உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாக அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம் பாதைகளை செவைப்படுத்துவார். பாதையில பிரச்சனை இருக்குதா, நீங்க போற பாதையில வேதனை இருக்குதா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு அந்த பாதைகளை செவைப்படுத்த போகிறார். நிச்சயமாக செவைப்படுத்துவார். நாம் ஜெபத்திலே குறையாதபடி ஆண்டவரோடு ஜெபிப்போம். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நான் கலங்கி போக தேவையில்லை. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிமப்பா. நாங்கள் வழியெல்லாம் நினைத்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்க பாதையை எல்லாம் செவைப்படுத்தும். ஆண்டவரே, நிறைய பிரச்சனை எங்க வாழ்க்கையில இருக்கிறது, அதை சரி செய்ய உம்மாலே மாத்திரமே முடியும். உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரும் சீசராய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.